All of you listen. இது வந்து ப்ராப்ளம் கம்ப்யூட்டர் தி மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர். ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிற வேர்டு வந்து நீ ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல படிச்சிருக்க. சரிதா? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன்னா ஒரு கிராஃப் மாதிரி போவீங்களா? கிராஃப் அதுதான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து 3 டைமென்ஷனல் போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வரும். சரிதா? சரி, இங்க வந்து அதே 3 டைமென்ஷனல் தான். பிகாஸ் 2 வேரியபிள் இருக்குது, மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர். மியூ அப்படிங்கிறது அவரேஜ் மீன், சிக்மா ஸ்கொயர்ங்கிறது வேரியன்ஸ். சரிதா? இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது. மேக்ஸிமம் அப்படின்னாலே இங்க வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல உள்ளது, மேக்ஸிமம் கால்குலேட் பண்றது. மோர் தேன் 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்துச்சு அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் அப்படியே பார்ஷியலா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இதுல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் ஃபார் மியூ. இதுல 2 வேரியபிள்னு சொன்னேன், ஒன்னு வந்து மீன், இன்னொன்னு சிக்மா ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் வந்து மியூக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சிக்மா ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னா கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும். செகண்ட் ப்ராப்ளம், சிக்மா ஸ்கொயருக்கு மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா மியூ எப்படி ட்ரீட் பண்ணணும்? கான்ஸ்டன்ட். தேர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெண்டுமே வேரியபிளா வச்சு ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரிதா? அப்போ இதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணி இதுக்கு ஒரு மேக்ஸிமம், இதுக்கு ஒரு மேக்ஸிமம், இதுக்கு ஒரு மேக்ஸிமம், 3 மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் த மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர். ஓகே, சரி, இப்போ பாரு. ஃபர்ஸ்ட் உள்ளது நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன இருக்குல்ல? ஒரு கிராஃப். எவ்ரி கிராஃபுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கரஸ்பாண்டிங் ஒய்க்கு ஒரு வேல்யூ வந்துட்டே இருக்குமா? அப்போ அந்த பாயிண்ட் எல்லாம் பிளாட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா கிராஃப். இது வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். சரிதா? இப்போ இங்கேயும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம படிச்சது. ஆக்சுவலா ஒரு டெரிவேஷன் ஆக்சுவலா இது. சரிதா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வர போறோம். 1 சிக்மா ரூட் 2 பை. இது வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன். e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் நியூ தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ சிக்மா ஸ்கொயர். இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபங்க்ஷன். டைனாமிக் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்திருப்போம்ல. டைனாமிக் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி பார்த்திருப்போம். f of x equal to ncx p power x q power n minus x பார்த்திருப்போம். கரெக்ட்டா? இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு. இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபங்க்ஷன். ஏன் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் லைக்லிஹுட்டுக்கு வந்து என்னன்னா, இதை லெட்ஸ் கேபிட்டல் எல் நம்மளே ஒரு நோட்டேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன செய்யறோம்னா ith டேர்ம் வரைக்கும் மல்டிபிள் பண்ணி கொண்டு போற மாதிரி கொண்டு வரும். ஸோ i equal to 1 to n சம் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வச்சு கொள்ளுவோம்? சமேஷன் போடும். மல்டிபிளிகேஷன் ஃபார்ம்ல போகணும்னா இந்த ஃபார்ம் வரும். சரிதா? போட்டுட்டு f of xi, f of xi இதான் ஃபார்ம். ஓகே, சரி. அப்போ இந்த ஃபார்முக்கு இதை கொண்டு வரும்போது f of xi வரும்போது என்ன செய்யணும்? x வரக்கூடிய இடத்துல என்ன போடணும்? xi. எல்லா மேக்ஸிமம் லைக்லி ப்ராப்ளத்துக்கும் ஃபங்க்ஷன் எடுக்கணும். அதை எல்லுன்னு ஒன்று நோட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்? இந்த மல்டிபிள், அதாவது இந்த ஃபேக்டர் கொண்டு வந்துடும். சமேஷன் ஃபேக்டர் கொண்டு போகக்கூடாது, மல்டிபிள் ஃபேக்டர். ஸோ ஈக்குவல் டு பை, பை கிடையாது, இது வந்து i ஈக்குவல் டு 1 to n. சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n வந்து என்னதுக்கு? சமேஷனுக்கு. இது எதை டினோட் பண்ணுது? மல்டிபிளிகேஷன். இதுவும் 12th உள்ளதுதான். சரிதா? சரி. f of xi என்ன இருக்குது? இதுதான் f of x. ஸோ x வரக்கூடிய இடத்துல i. ஸோ 1 divided by sigma root 2 pi e power minus xi minus mu the whole square divided by 2 sigma square. e ஓட பவர்ல தான் இது எல்லாருமே இருக்கிறாங்க. சரிதா? கரெக்டா எழுதி விடணும். இது வந்து டினாமினேட்டர்ல கிடையாது, எல்லாமே நியூமரேட்டர்ல தான் இருக்குது. இதுதான்
நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், ஐ வந்து 1 போடும். அப்போ 1 டிவைடட் பை சிக்மா ரூட் 2 பை இ பவர் மைனஸ் x1 minus mu the whole square divided by 2 sigma square. நான் சொன்னேன் சமேஷன்னா என்ன செய்யணும், நெக்ஸ்ட் என்ன போடணும், பிளஸ் போட்டுட்டு i equal to 2 போடணும், அப்படி எக்ஸெட்ரா போடுவோம். கரெக்ட் தானா? இது எதை மீன் பண்ணுது, மல்டிப்ளிகேஷன். அப்போ இன்டு அடுத்தது i equal to என்ன போடணும், 2. அப்போ i உள்ள இடத்துல 2 1 divided by sigma root 2 pi e power minus x2 minus mu the whole square by 2 sigma square into இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் எங்க போய் முடியும், எங்க போய் முடியுது, n ல முடியும். so 1 by sigma root 2 pi e power minus x n minus mu the whole square divided by 2 sigma square. இது முடிஞ்சிருமா? இப்ப பாரு, 1 by sigma root 2 pi into 1 by root sigma 2 pi into அப்படி எத்தனை டைம்ஸ் இருக்குது, n டைம்ஸ் இருக்கு. 2 into 2 into 2 into போட்டாச்சுன்னா 2 power 3 தானே, கரெக்ட் தானா? 2 into 2 into அப்படி up to n வரைக்கும் போச்சுன்னா 2 power n. அப்போ இதுக்கு பவர் என்ன போடலாம், n. so 1 by sigma root 2 pi இதெல்லாம் பவர் என்ன வருது, n. ஏன் வந்து தெரியுது இல்ல, 1 டைம் இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணா பவர் 2, n டைம் போட்டாச்சுன்னா என்ன வந்துரும், பவர் n. அடுத்து மீதி யார் இருக்கான்னு பாரு, e பவர் மீதி உள்ள டேர்ம் எல்லாம் அப்படியே வச்சு மைனஸ் x1. இப்போ நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். e பவர் m இருக்குது அப்படின்னா பேஸ் சேமா இருந்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், பவர் ஆட் பண்ணிடலாம். e பவர் n plus a ஆட் பண்ணிடலாமா, இதான் கான்செப்ட். அப்போ இது எல்லாத்துக்கும் பேஸ் சேம் தானே, பேஸ் எப்படி இருக்கு, சேமா தானே இருக்கு. அப்போ பவரை வந்து என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். so e x1 minus mu the whole square divided by 2 sigma square. இங்க ஆட் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல யார் இருக்கா, மைனஸ். இங்கே ஃப்ரண்ட்ல யார் இருக்கா, மைனஸ். அப்போ இங்க என்ன செய்யணும், மைனஸ். x2 minus mu the whole square divided by 2 sigma square minus etc. அப்படி போயிட்டே இருக்கும்ல, இங்க வந்து முடியுதுன்னா இதுல வந்து முடியுது. மைனஸ் xn minus mu the whole square divided by 2 sigma square. இதெல்லாம் பவர்ல வந்துச்சு. எந்த கான்செப்டை யூஸ் பண்ணிருக்கோம், e பவர் n e பவர் m எப்படி எழுதலாம், e பவர் n plus m எழுதலாம்ல. அப்போ இந்த e எல்லாத்துலயுமே இருக்கு பேஸ். சோ பவர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு சரிதா, பவர் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டா அடுத்தது 1 by sigma root 2 pi whole power n சரிதா, whole power n. சரி, e பவர் இதுல நல்லா பாத்துக்க, இதுல எல்லாத்துலயுமே காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியே எடுத்து மைனஸ் காமனா இருக்கு எடுத்துட்டேன். அடுத்தது யார் காமனா இருக்கிறா, 1 divided by 2 sigma square காமனா இருக்கு. இந்த மைனஸ் மேலே எழுதிடலாம், மைனஸ். அதை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாமே என்ன ஆயிரும், பிளஸ் பிளஸ் வந்துருமா. சோ x1 minus mu the whole square plus x2 minus mu the whole square plus etc plus xn minus mu the whole square சரிதா, இதெல்லாம் வந்துரும். சரி, இப்போ வந்தாச்சு. இப்படி இடையில பிளஸ் பிளஸ் வந்தா அத சமேஷனுக்குள்ள கொண்டு வந்துடலாம்ல. அவன் பார் 1 by sigma root 2 pi whole power n e power minus 1 by 2 sigma square. இதெல்லாம் சமேஷன் மாதிரி போட்டு i equal to 1 to n போட்டுட்டோம் அப்படின்னா இது x1 x2 up to எங்க வரைக்கும் வருது, xn. அப்ப இத சிம்பிளா என்ன செய்யலாம், xi போடலாம்ல, மைனஸ் mu whole square. பாரு, இதோட எக்ஸ்பான்ஷன் தானே இது. ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம், i equal to என்ன செய்யணும், 1 போடுவோம். சமேஷன் இருக்கனால பிளஸ் அடுத்த டேர்ம் up to n. கரெக்ட்டா?
அதை எப்படி ஷார்ட்ல கொண்டு வந்துட்டோம் பார்த்தியா? சரி, இப்போ இந்த ஃபார்ம் வரைக்கும் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், கொண்டு வந்துட்டோம். இதுதான் எல். இப்போ மேக்சிமம் லைக்லிஹுட், நார்மலா மேக்சிமம் போடும்போது அதை என்ன செய்வேன், இந்த மாதிரி எக்ஸ் டேஷ் போடுவோம். பட் இந்த வேரியபிள் 2 வேரியபிள் இருக்கு, இதுதான் மேஜர் பார்ட். இதுல வந்து மேஜர் பார்ட் இதுதான், இதுல மேஜர் பார்ட். இதை வந்து சேகிட்டஸ் இல்ல இதை வந்து லாக் எடுக்கணும். ஆக்சுவலா என்ன ஆக்சுவலா நம்மளுக்கு இங்க வந்து நார்மலா எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் எடுப்பேன், இங்க லாக் போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். இதுக்கு பிறகுதான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். புரியுதா? இதுக்கு பிறகுதான் இந்த டேம் வந்து என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பண்ணி ஈக்குவல் டு 0 கொண்டு போகும் மேக்ஸிமம் லைக்லிஹுட் கால்குலேட் பண்றது. ஸோ இந்த எல்னு வந்துச்சு. இப்போ எல்லுக்கு லாக் எடுக்கணும். சரிதா? ஏன் லாக் எடுக்கிறோம்னா இ பவர் சம்திங்லாம் வருது இல்ல, அதை பேலன்ஸ் பண்றது. ஸோ லாக் எல், லாக் எல் கண்டுபிடிக்கும். லாக் எல் கண்டுபிடிக்கும் போது பாருங்க, லாக் ஆஃப் 1 by sigma root 2 pi power n, ஒரு பெரிய பிராக்கெட்டா போடணும். லாக் எல்லாத்துக்கும் லாக் எடுக்கிறோம். e பவர் minus 1 by 2 sigma square into summation I equal to 1 to n xi minus mu the whole square. எல்லாத்துக்கும் நீ லாக் எடுத்துச்ச, தெரியுதா? சரி, என்ன லாக் இருக்க ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா தெரியலன்னா நான் சொல்றேன் பாத்துக்கு. என்ன ஃபார்முலாலாம் யூஸ் ஆக போகுதுன்னா, லாக் a பவர் n இருக்குல்ல, அதை எப்படி எழுதலாம், n into log a. நீ எழுதாத, எல்லாரும் பாத்துக்க, டைம் இருக்கு, 2 hours. பாத்துக்க. சரி, எல்லாரும் பாரு. நெக்ஸ்ட் log ab இருக்குதுன்னா எப்படி எழுதலாம், log a plus log b இப்படி எழுதிடலாம்ல. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, அதுதானே இந்த மாதிரி இருந்தா. நெக்ஸ்ட் log a divided by b இப்படி இருக்குன்னா எப்படி எழுதிடலாம், log a minus log b. இதெல்லாம் log இந்த ஃபார்மட், இதெல்லாம் 9th 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த ரூல்ஸ் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ண முடியும். பாத்து, இது ஒரு பாக்ஸ் மாதிரி போகுது. இப்ப பாரு, இங்க பாரு, லாக் இருக்கா, லாக் டான் சபர், இது a, இங்க இருக்கக்கூடிய டான் என்னது b. அப்ப லாக் ab ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே a, இந்த டான் எல்லாமே a, இந்த டான் எல்லாமே என்னது b. இப்போ எந்த ரூல் அப்ளை பண்றோம், லாக் ab, அந்த ரூலை நம்ம இதுல அப்ளை பண்ண போறோம். சோ அப்ளை பண்ணா எப்படி வருது பாரு, ஈக்குவல் டு லாக் a இந்த டான் 1 by sigma root 2 pi power n plus போட்டுருவோம், plus log b, log e the base 2 minus 1 pi 2 sigma square into summation I equal to 1 to n xi minus mu the whole square positive brackets. சரிதா? இப்போ என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபார்முலாவை இதில் கொண்டு வந்துட்டோம். சரிதா? சரி, நம்ம அடுத்தது இங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா இருக்கனால இவ்வளவு காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பாத்துங்க. அகைன் அந்த லாக் இருக்க ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போறோம். லாக் இத பார்த்தாலே தெரியுது எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம்ல, பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாமா? இது a, இது பவர் n, கரெக்ட்டா? சோ இந்த ஃபார்முலாவை இதுல அப்ளை பண்ணிடுறோம். சோ equal to n log 1 by sigma root 2 pi. சரி, பிளஸ் அடுத்தது பாரு, இப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்குது, log e the power n equal to n. இதை நோட் பண்ணிக்க, log e the power n equal to n. ஏய் இத பாத்துட்டு log e the power இவ்வளவு டைம் இருக்குல்ல, n உள்ள இடத்துல என்ன டைம் இருக்குது, இவ்வளவு லென்த்தா ஒரு டைம் இருக்குது. சோ அந்த டைமை கீழ கொண்டு வந்துடலாம். அந்த டைம் எப்படி எழுதலாம்னா, இங்க பிளஸ் அப்ப மைனஸ், ஏன்னா மேல மைனஸ் இருக்கனால என்ன இருக்குல்ல, இந்த மைனஸ் 1 by 2 sigma square into summation I equal to 1 to n xi minus mu the whole square.
இப்படி போட்டு விட்டுருங்க. ஏன்னா அந்த ஃபார்முலா மேல ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா. சரி, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இங்கே பாரு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? எந்த ஃபார்முலா? log a by b அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா, அதை அதுல யூஸ் பண்ணிக்க. n வந்து காமனா வச்சுக்க. log a ங்கிறது 1 மைனஸ் log b ங்கிறது யாரு? சிக்மா ரூட் 2 பை போட்டுட்டு மைனஸ் 1 by 2 sigma square summation I equal to 1 to n xi minus mu the whole square. அச்சா இப்போ பாரு, log 1 ஓட வேல்யூ என்னது? 0 தானே, பார்த்துருக்கியா எங்கேயாவது? log 1 equal to 0, log 1 equal to 0. இப்போ இது வந்து 0, இந்த டேர்ம் 0, மீதி இருக்கக்கூடிய டேர்ம் போடு. நான் ஒரு மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் n log sigma root 2 pi, sigma root 2 pi. இப்போ அந்த sigma root 2 pi இருக்குல்ல, இந்த root 2 pi நம்ம எப்படி எழுதலாம்? 2 pi, இதுலயே ரெண்டு டேர்ம் இருக்கு அதுதானே, ஸ்கொயர் எழுதிடலாம். சாரி, 1/2. இதை எப்படி எழுதலாமா? root 2 pi எப்படி எழுதலாம்? 2 pi பவர் 1/2 போட்டுடலாம்ல, மைனஸ் 1/2 சிக்மா ஸ்கொயர் சமேஷன் I equal to 1 to n xi மைனஸ் mu the whole square. சரி, இப்படி வந்திருக்கு பாரு. லிசன், நெக்ஸ்ட் அடுத்தது இதுலயும் log a log b அது ரெண்டு கான்செப்ட் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? log இது வந்து a, இது என்னது b, அப்படி ரெண்டா நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஸ்பிளிட் பண்ணிடலாமா? சோ மைனஸ் n அப்படி இருக்கட்டு, log a into b எப்படி எழுதலாம்? log a plus log b. இப்படி கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துடலாமா, வர முடியாதா? வரலாம். சரி, மைனஸ் 1/2 சிக்மா ஸ்கொயர் சமேஷன் I equal to 1 to n xi minus mu the whole square. இப்ப நல்லா பாரு, multiple minus n inside the brackets, minus n log sigma. இப்ப log a power n ஃபார்முலா இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிடலாம். log a power n into log a, so plus 1/2 log 2 pi log 2 minus 1/2 sigma square summation I equal to 1 to n xi minus mu. இப்படி தனியா எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சு. எதுல பிளஸ் வரும்? இது மைனஸா? மைனஸ் n, சாரி மைனஸ் n உள்ள மல்டிபிள் பண்ணுவோம்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? மைனஸ் n பை. ஓகே, சரி, ஏன்னா இந்த மைனஸ் n உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன், இது லாகரிதம் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, அடுத்தது இதுல எல்லாத்துலயுமே 2 2 இருக்கா? டினாமினேட்டர்ல இருக்குதா? ஆனா இங்க 2 இருக்குதா? இல்ல. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கேட்டுக்க, log சிக்மா ஸ்கொயர் அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? 2 log சிக்மான்னு எழுதலாமா? ஓகே தானா? இப்படி எழுதிக்கலாமா? எழுதலாமா, எழுத முடியாதா? எழுதலாம். சரி, இப்போ இங்க வெறும் சிக்மா தான் இருக்கு, இங்க என்ன இருக்கு? சிக்மா தான் இருக்கு. 2 log sigma can be written as log sigma square னு போட்டுருக்கோம். பட் இங்க பாரு, இங்க 2 ஒரு டேர்ம் எங்கேயாவது இருக்குதா? இல்ல, வெறும் log sigma தானே இருக்கு. கரெக்டா? சரி, அப்போ log sigma க்கு பதிலா என்ன எழுதிடலாம் அப்படின்னா, இந்த 2 கிராஸ்ல கொண்டு வந்தா 1/2 log sigma square எழுதிடலாமா? இது கரெக்ட் தானே? அப்போ மைனஸ் n/2 log sigma square, இதோட ரீசன் வந்து மேல இருக்கு, மைனஸ் n/2 log 2 pi minus 1/2 sigma square summation I equal to 1 to n xi minus mu the whole square, xi minus mu the
ஸ்கொயர். இது எல்லாம் சேர்ந்துதான் யார் வருவானா log L. இதுதான் மேஜர் ஸ்டெப். மேஜர் ஸ்டெப். இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் மேக்ஸிமம் லைக்லிஹுட் கால்குலேட் பண்ணணும் ஃபார் mu. muக்கு மேக்ஸிமம் லைக்லிஹுட் கால்குலேட் பண்ணணும். சிக்மா ஸ்கொயர் எப்படி ட்ரீட் பண்ணணும் unknown. when sigma square unknown அப்படின்னு ட்ரீட் பண்ணணும். unknown ட்ரீட் பண்ணணும். அப்ப லிசன் கேர்ஃபுல்லி. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதுதான் மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணக்கூடியது. ஸ்டார்டிங்ல சொன்னேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும் 0 க்கு ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எதுதான் வேரியபிளா ட்ரீட் பண்ணணும்? எதை ட்ரீட் பண்ணணும்? mu. மோர் than one வேரியபிள் இருக்குது. பட் அதுல ஒரே ஒரு வேரியபிள் தான் வேரியபிளா ட்ரீட் பண்ணணும். என்னன்னா எப்படி ட்ரீட் பண்ண சொல்லிருக்காங்க கான்ஸ்டன்ட். சோ இதுல ஆர்டினரி யூஸ் பண்ணனுமா பார்ஷியல் யூஸ் பண்ணனுமா? பார்ஷியலி. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் இதான் கால்குலேட் பண்ணனும். டோ பை அதனால பார்ஷியலி டோ mu log L equal to 0. இத கொண்டு வரோம். இதான் வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட்க்கு ஃபார்முலா. புரியுதா? இதான் மெயின். சோ டோ பை டோ mu log L equal to listen. இதுல mu இருக்கா? இருக்கா? இல்ல. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 0. இதுல mu இருக்கா? இல்ல. டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 0. இதுல mu இருக்குதா? இருக்குது. அதுல என்ன இருக்குது? mu இருக்குது. சரி பாத்துக்க. இந்த ரெண்டு 0 0 minus 0 minus 1 by 2 sigma square. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பவரை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பவர் என்ன செய்யணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உள்ள உள்ள டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது xi னா கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். mu வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ். தெரியுதா? mu வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் 1. தெரியுதா? சரி. சோ sigma ஸ்கொயர் பவர் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ற summation I equal to 1 to n xi minus mu. பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா உள்ளோட டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது mu வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ். mu வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ். சோ equal to dou m by dou by dou mu log L equal to இந்த 2 கேன்சல். இந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? பிளஸ் வந்துரும். சோ summation 1 by sigma square I equal to 1 to n xi minus mu. xi minus mu. இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணனும் போட்டுருக்காங்க? 0. இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணனும்? 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். தெரியுதா? அதாவது இப்படி வரும் 1 by sigma square summation I equal to 1 to n xi minus mu equal to 0. இப்படி வந்து தெரியுதா? டேர்ம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இத கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? சிக்மா ஸ்கொயர் இன்டு 0 0. மீதி இருக்குது இது மட்டும் தான் இருக்க போகுது. தெரியுதா? மீதி இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்குது. இல்ல சமேஷனை விட்டு பார்த்தாச்சுனா xi இதுல சமேஷன் I equal to 1 to n xi minus mu equal to 0. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா xi இதை எக்ஸ்பாண்ட் பண்ணு x1 minus mu plus x2 minus mu plus etc xn minus mu equal to 0. இதெல்லாம் ஆட் பண்ணி பாப்போம். x1 plus x2 plus etc xn இது ஒரு டேர்ம் ஆட்டும். மீதி எல்லாம் வரும் minus mu எத்தனை டைம்ஸ் இருக்கு? n டைம்ஸ் இருக்கு. minus n mu equal to 0 equal to 0. இது எல்லாமே இந்த மேக்ஸ் கான்செப்ட் அப்படியே பேஸ் பண்ணி வந்துட்டே இருக்கு. சரி, இப்போ நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். அவரேஜ் எடுக்கிறது x1 plus x2 plus etc plus xn divided by n equal to x bar. இதுதானே? சரிதானா? அப்போ இவ்வளவுக்கு பதிலா இத கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? n x bar வருமா? n x bar வருமா? கிராஸ் மல்டிபிள். அப்ப பாரு இவ்வளவு டேர்முக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? n x bar போடலாமா? அப்போ
n into x bar minus n mu equal to 0. என்ன இங்க கொண்டு வா. n x bar equal to n mu. n cancel. x bar equal to mu. அப்போ மேக்ஸிமம் லைக்லிஹுட் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா நான் முதல்ல சொல்லிருப்பேன், செகண்ட் மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இது சாம்பிளோட அவரேஜ், இது வந்து பாப்புலேஷனோட அவரேஜ், ரெண்டு மேட்ச் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் லைக்லிஹுட் எது கண்டுபிடிச்சோம், மியூவை வேரியபிளா வச்சு இது அன்னவுன்ஸா வச்சு இதுதான் கான்செப்ட். கரெக்டா? இதை வந்து டேக்கிட்டஸ் ஏற்கனவே ஒண்ணுமே ஏதாவது போட்டிருக்குமா, ஒண்ணுமே ஏதாவது கொண்டு வந்திருக்குமா, எடுக்கலையா, எடுக்கலன்னா இதை ஒண்ணுன்னு எடுத்து, இதோட இது ஸ்டார்னு, இதை வந்து ஒன்னு எடுத்து. சரிதான்? ஓகே சரி, ஸ்டில் பண்ணிக்க. செகண்ட் ப்ராப்ளம் சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் தான் இங்க வந்து வேரியபிள். இதுக்கு தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், மேக்ஸிமம் லைக்லிஹுட். இப்போ எதை கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும், மியூவை கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும். இப்போ நல்லா பாரு, இதெல்லாம் நம்மளோட மெயின் தீம், இதுல தான் டெவலப் பண்ண போறோம். என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டோ பை டோ சிக்மா ஸ்கொயர் லாக் எல். இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், மேக்ஸிமம் கால்குலேட் பண்றதுக்கு ஜீரோவை ஈக்குவேட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இங்க பாரு, சிக்மா ஸ்கொயர் தான் வேரியபிளா ட்ரீட் பண்ணணும், மியூ எல்லாத்தையுமே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும். இப்போ எதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ற, சிக்மா ஸ்கொயர் இருக்குதானே, சிக்மா ஸ்கொயர் தான் பண்றேன். சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால என்ன செய்யணும்னா லெட் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துரும். சிக்மா ஸ்கொயர் எப்படி எடுக்கணும், டீன்னு எடுக்கணும். அப்படி டீன்னு எடுக்கும்போது இங்க பாரு, சிக்மா ஸ்கொயர் உள்ள இடத்துல என்ன போடணும், டி. சிக்மா ஸ்கொயர் உள்ள இடத்துல என்ன கன்சிடர் பண்ணணும், டி. இதுல சிக்மா ஸ்கொயர் உள்ள இடத்துல என்ன போடணும், டி. இதுல டி இந்த மாதிரி இருக்குதா, சிக்மா ஸ்கொயர் லேசா ஸ்லீப் பண்ணிக்க. இப்போ அப்படி நம்ம ஜட் பண்ணி இங்க கண்டுபிடிப்போம், டோ பை டோ டி லாக் எல். இது கால்குலேட் பண்ணணும். இத அப்போ எங்கெல்லாம் சிக்மா ஸ்கொயர் இருக்கோ அதெல்லாம் டி, அப்ப டி க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மைனஸ் n பை 2 லாக் டி டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 1 பை டி. லாக் டி டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 1 பை டி மைனஸ் n பை 2. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 0. அப்ப இத மைனஸ் 0 மைனஸ் இதுல சிக்மா ஸ்கொயர் போல என்ன போடணும், டி. 1 பை டி டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். கரெக்ட்டா? சரி. அப்போ 1 பை 2 இங்க மைனஸ் வந்துரும்ல, அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் வந்துரும். டினாமினேட்டர்ல டி ஸ்கொயர். இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அதனால இது 0 போடக்கூடாது. வேரியபிள் கூட என்ன இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ இது அப்படியே தான் இருக்கும். சமேஷன் i equal to 1 to n xi minus mu the whole square. இது போடு. சரிதா? சரி. ஏன்னா பாரு, t உள்ள இடத்துல என்ன போடணும், சிக்மா ஸ்கொயர். சோ ரீப்ளேஸ் t equal to sigma square. So dou by dou sigma square log L. நீ கேட்கலாம், அதை அப்படியே வச்சு நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். சிக்மா ஸ்கொயர் தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம், நாட் சிக்மா. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிடுவான் நிறைய பேர். சிக்மா ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவான். 1 by சிக்மா ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வந்துரும், -2 1 by சிக்மா 3 வந்துரும். சரிதா? அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க வந்து சிக்மா ஸ்கொயர்மே இருக்கு. இப்ப லாக் சிக்மா ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன செய்வான், நார்மலா 1 by சிக்மா ஸ்கொயர் இன்டு திரும்ப சிக்மா ஸ்கொயர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்ஷியலி சிக்மா ஸ்கொயரை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கன்ஃபியூஸ் அவாய்ட் பண்ணது தான் சீன் எடுத்துருக்கும். இல்ல சார் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்னா டைரக்டா கொடுக்காரு. சரிதா? சரி, ஓகே. ஸோ லாக் எல் ஈக்குவல் டு மைனஸ் n by 2 t உள்ள இடத்துல என்ன போடணும், சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் பிளஸ் 1 by 2 t உள்ள இடத்துல என்ன போடணும், சிக்மா ஸ்கொயர். அப்ப ஏற்கனவே ஸ்கொயர் இருக்கனால என்ன ஆகும், சிக்மா பவர் 4 வந்துடும். சமேஷன் i equal to 1 to n xi minus mu the whole square. சரி, இதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், 0. இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்,
0. இதான் வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. சரிதா? இது வந்து சிக்மா ஸ்கொயர் கால்குலேட் பண்றோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? மியூக்கு கால்குலேட் பண்ணோம். எதுக்கு கால்குலேட் பண்ணோமோ அதுதான் வச்சு என்ன செய்யணும்? பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். ஓகேவா? சரி. என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் ரப் இட். சரி. இத 0 க்கு ஈக்குவேட் பண்ணும்போது bring this term right hand side. அது இந்த மாதிரி இருக்கும். 1n divided by 2 sigma square plus 1 by 2 sigma power 4 summation I equal to 1 to n xi minus mu the whole square equal to 0 no. So bring this term right hand side. இல்லட்டா இத ரைட் எங்கனாலும் கொண்டு போலாம். So n divided by 2 sigma square. So இது என்ன ஆகும்? பிளஸ் கன்வர்ட் ஆகும்ல ரைட்டுக்கு போகும்போது. சரிதா? இல்லட்டா இது இங்க வெச்சு 1 divided by 2 sigma power 4 summation I equal to 1 to n. இத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துறோம்ல. அப்படிதானே? சரி. இல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணடா. இது அப்படியே இருக்கு. ஏன்னா லாஸ்ட்ல நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஈஸியா இருக்கு. equal to இங்க வரும்போது என்ன ஆகும்? பிளஸ் n divided by 2 sigma square. இப்போ 2 2 கேன்சல். இது பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயரா கன்வெர்ட் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். இது கான்செப்ட் என்ன தெரியுதுல? எப்படி கேன்சல் ஆகும் எல்லாமே தெரியுதுல? சரி. நெக்ஸ்ட் இதுல n ஒரு டேர்ம் உண்டா? மிஸ் பண்ணிருக்குமா? இல்ல n வருமா? ஸ்டில் பண்ணிக்க. சரி. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாரு. 1 by sigma square summation I equal to 1 to n xi minus mu the whole square equal to n. இப்படி இருக்கு. சரிதா? இப்போ இத கிராஸ் மல்டிபிள் போட்டா என்ன வரும்? sigma square equal to sigma square cross multiple n இங்க cross multiple 1 by n summation I equal to 1 to n xi minus mu the whole square. இது எதோட ஃபார்முலானா சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்ப வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இது பாப்புலேஷனோட வேரியன்ஸ். அதனால இங்க வந்து x பார் உள்ள இடத்துல என்ன இருக்கு? பாப்புலேஷனோட அவரேஜ். சரிதா? பாப்புலேஷன் அவரேஜ்னா இது பாப்புலேஷன். இதோட அவரேஜ் mu ஆகும். சாம்பிள் எடுத்தோம் அப்படினா இதோட அவரேஜ் x பார்னு சொல்லுவோம். சாம்பிள் எடுக்கறல்ல அதோட அவரேஜ் x பாரும். பாப்புலேஷனோட அவரேஜ் என்னது? mu ன்னு சொல்லுவோம். இதோட வேரியன்ஸ் வந்து இந்த சிம்பல்ல சொல்லுவோம். இதோட வேரியன்ஸ் ஸ்மால் ஸ்கொயர் ன்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் எடுக்கக்கூடிய வேரியன்ஸ் ஸ்மால் ஸ்கொயர், சாரி சாம்பிள் எடுக்கக்கூடிய வேரியன்ஸ் ஸ்மால் ஸ்கொயர், பாப்புலேஷன் என்னது? சிக்மா ஸ்கொயர். சரிதா? சரி. அப்ப பாரு சிக்மா ஸ்கொயர் கரெக்ட்டா பாப்புலேஷன் வந்துட்டல? இத டேக் ஜஸ்ட் 2. So maximum likelihood for sigma square க்கு என்ன வருது? This is the answer. Variance கரெக்ட்டா செக் மேட்ச் ஆகுதுல? போனதுல என்ன மேட்ச் ஆகுது? x bar equal to mu. ஓகே, இது இந்த மாதிரி மேட்ச் ஆயிடுது. தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னா ரெண்டையுமே என்ன செய்யணும்? வேரியபிளா ட்ரீட் பண்ணணும். அதானே? எப்படி ட்ரீட் என்ன மாதிரி போட்டுருக்காங்க? சிக்மா ஸ்கொயர் and mu are simultaneous. அதானே? அந்த ரெண்டுமே வேரியபிளா ட்ரீட் பண்ணணும். வேரியபிளா ட்ரீட் பண்ணனா தனித்தனியா நம்ம வேரியபிளா ட்ரீட் பண்ணி வச்சிருக்கோமா ஏற்கனவே? அத கம்பேர் பண்ணணும். சரிதா? கம்பேர் 1 and 2. இதுதான் 1, இது 2. அப்ப சிம்பிளா யூஸ் பண்ணிடலாம். சப் 1 in 2. Sub 1 in 2. Listen carefully. mu வரக்கூடிய இடத்துல என்ன போட்டுடலாம்? என்ன போடலாம்? x bar போட்டுடலாம். So sigma square equal to 1 by n summation I equal to 1 to n xi minus x bar the whole square. Since x bar equal to mu by 1. பாரு mu இருந்தா பாப்புலேஷனுக்குள்ள இருக்கும். வேரியன்ஸ் பாப்புலேஷனுக்குள்ள இருக்கு. சாம்பிள் வரும்போது அது என்னடா கன்வெர்ட் ஆகும்? s ஸ்கொயர்டா கன்வெர்ட் ஆகுமா? இங்க சாம்பிளுக்குள்ள தான வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது. இது செகண்ட் மேக்ஸ்ல படிச்சிருப்ப, ஸ்கூல்லயே படிச்சிருப்ப. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. சோ இது எதுக்கு ஈக்குவேட் ஆயிட்டு? s ஸ்கொயர். இது எதுக்கு ஈக்குவேட் ஆயிட்டு? s ஸ்கொயர். So sigma square equal to s square.
மேக்ஸிமம் லைக்லிஹுட் மேட்ச் ஆகுது பாத்தியா. அதாவது இதுல என்ன மீனிங் அப்படின்னா, நீ எஸ் ஸ்கொயர்ட் அதாவது சாம்பிளுக்கு எடுக்கக்கூடிய பேராமீட்டர் இதை யூஸ் பண்ணி ஹோல் பாப்புலேஷனை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடும். இதை வந்து செகண்ட் மேக்ஸ்ல படிச்சிருப்பேன், சும்மா இந்த இதெல்லாம் சும்மா படிச்சிருப்பேன். சாம்பிள் தானே எடுத்திருப்பேன், எடுத்து ஹோல் பாப்புலேஷன் கன்க்ளூஷன் வந்திருப்போம்ல, அதுதானா. ஸோ அது எப்படி அது ப்ரூஃப் பண்றதுக்கு இதான் ரூல். நீ சாம்பிளுக்கு செக் பண்ணி பார்த்து அதை வந்து என்ன செய்யலாம், ஹோல் பாப்புலேஷனுக்கு கன்க்ளூஷன் பண்ணலாம். அதான் மேக்ஸிமம் லைக்லிஹுட். இது வந்து மேட்ச் ஆகும், அந்த பாராமீட்டர் ஓகே தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பாரு, இது எதோட வேரியன்ஸ், சாம்பிளோட வேரியன்ஸ். இது எதோட வேரியன்ஸ், பாப்புலேஷனோட வேரியன்ஸ். ரெண்டு என்ன ஆகுது, ஈக்குவல். அப்போ எஸ்டிமேஷன் வந்து கரெக்டான எஸ்டிமேஷன் தான். ஓகே, சரி, ஓகே, எழுதிக்க.